நீங்கள் 2015ஆம் ஆண்டு அதன் பின்னராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னரே ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறுபட்ட மட்டங்களில் சமூக தளங்களில் செய்யப்பட்ட ஒருவர். இப்போது 2019ஆம் ஆண்டு தேர்தல் வருகின்றது. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய கட்சி, உங்களுடைய கூட்டணி ஒரு தலைவருக்கு, ஒரு பிரதிநிதிக்கு ஆதரவளிக்கப் போகின்றது. 2015ஆம் ஆண்டு சில விஷயங்களை முன்வைத்து நாங்கள் மக்களோடு பேசியிருப்போம். இப்போது நாங்கள் அந்த பேசிய விடயங்களோடு ஒப்பிட்டு 2019ஆம் ஆண்டு ஒரு ஜனாதிபதிக்கு வாக்களிக்க சொல்லி பேசக்கூடிய தகுதி, அதுபோல் அந்த நேர்மை எங்களிடத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் எங்களிடத்தை இன்னமும் இருக்கின்றதா? அடுத்த பொது தேர்தலுக்கு போகின்ற போது நாங்கள் கடந்த தேர்தலில் சொல்லிய விடயங்கள் செய்தோம் என்ற ஒரு திருப்தி எங்களிடம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி உங்களிடம் முன்வைத்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக இருக்கிறது. அதைத்தான் சொன்னேன். இந்த 50 ரூபாய் விடயத்தை வைத்து நீங்கள் சொன்ன உங்கள் மீது விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனத்தை களத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் இப்போ நான் களத்தில் தான் நிற்கிறேன். இது நேரலை ஒளிபரப்பு. இந்த நேரலை ஒளிபரப்பில் யாரும் என்னிடம் கேள்வி கேட்க, நீங்கள் மக்கள் சார்பாக கேள்வி கேட்கிறீர்கள். அதற்கு உரிய பதிலை வழங்கி கடந்த காலங்களில் என்ன வாக்குறுதிகளை நாங்கள் வழங்கினோம், அதை நாங்கள் விஞ்ஞாபனத்தில் எவ்வாறு குறிப்பிட்டோம், அதில் என்னவற்றை சாதித்திருக்கிறோம் என எடுத்துக்கொண்டு சென்று மக்களிடம் வாக்கு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது யாரும் எதிர்பார்ப்பது போல இந்த நபருக்கு வாக்களிப்பதாக பார்த்தால் அது தவறு. நாங்கள் நபருக்கு வாக்களிப்பதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே அதை நன்றாக விளங்கப்படுத்தி விட்டேன். இங்கே 4 நபர்களை வைத்து நான் அதை சொன்னேன். நபர் அல்ல பிரச்சனை, அந்த நபர் வெளிப்படுத்துக என்னவாக இருக்கிறார் அந்த வெளிப்பாடு. எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் வெற்றி அடைந்தால் என்ன வெற்றி செய்வோம் என எழுத்து மூலமாக அறிவித்த ஒரு புத்தகம் போன்றே தயாரித்து நாங்கள் தேசிய பத்திரிகைகளினூடாக இணைப்பிதழாக வெளியிட்டு எல்லோருக்கும் இருக்கிறது. பொதுமக்களிடத்திலும் தாராளமாக நினைக்கிறேன் ஒரு 5000 6000 பிரதிகள் அச்சிட்டு வெளியிட்டிருக்கக்கூடும். அது தொடர்பாக பிரதிகளாகவும் நாங்கள் வெளியிட்டோம். அதை நான் இப்போது எடுத்துக்கொண்டு நான் திரும்பவும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். எப்படி சொல்வென்றால், கடந்த காலங்களில் நாங்கள் என்ன சொன்னோம் என்பதை இதில் சொல்லியிருக்கிறோம். அதில் ஏதேனும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து அதற்கு நேராக புள்ளடியிடுங்கள். ஒட்டுமொத்தமாக 23 அம்ச விஷயங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதில் எதேது நிறைவேறியிருக்கிறது என நீங்களே எடுத்து புள்ளடியிடுங்கள். நான் அப்படிதான் மக்களிடத்தில் பேசுவது. நீங்களே புள்ளடியிடுங்கள். அதில் அதிகளவான இடத்தில் புள்ளடியிட்டு அடுத்த புள்ளடியை வாக்குச்சீட்டில் எங்களுக்கு அளிக்கலாம் நினைத்தால் நீங்கள் நிச்சயமாக எங்களுக்கு புள்ளடியிடுங்கள் என்கின்ற கருத்து நிலையோடு மக்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். எனவே எங்களால் பல்வேறு காரணங்களினால், குறிப்பாக 2018 சொல்லியாக வேண்டும். 2018 பல்வேறு விடயங்களை நாங்கள் தயார் நிலையில் வைத்திருந்த போதும் கூட அக்டோபர் மாதத்தில் இடம்பெற்ற சதிப்புரட்சி காரணமாக அனைத்தையும் நாங்கள் 2019 செய்வதற்கான தேவைப்பாடு வந்தது. 2019 வரவு செலவு திட்டம் பின்தள்ளி போனதன் காரணமாக பல்வேறு சிக்கல்கள் கூட, புறச்சூழல் எங்களுக்கு பல்வேறு சிக்கலை உள்ளது. அதிர்ஷ்டவசமாக, மிகவும் அதிர்ஷ்டவசமாக 2018 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி பிரதேச சபைகள் சட்டத்தை திருத்துவதற்கும் பெருந்தோட்ட பகுதிகளிலே புதிய கிராமங்களை அமைப்பதற்கான அதிகார சபையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு விட்டோம். தற்செயலாக அது அக்டோபர் மாதத்துக்கு தள்ளி போயிருக்குமாக இருந்தால் இன்றைய திகதி வரை அதை செய்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. காலத்தில் வேகமாக செய்ததன் காரணமாக அத்தகைய ஒரு நிலைமை வருவதற்கு 1 மாதத்துக்கு முன்பதாகவே அதனை நிறைவேற்றிவிட்டு இன்று மக்களிடத்திலே வேலை செய்வதற்கு முதன்முறையாக கடந்த மாதம் நுவரெலியா ஸ்கிராப் தோட்டத்திலே, நுவரெலியா நகரத்துக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய, அல்லது மறுபுறமாக சொன்னால் மாநகர சபையில் எல்லைக்குள் வரக்கூடிய ஒரு நகரப்பகுதியில் புதிய கிராமத்தை அமைக்கும் பணியை அதிகார சபை ஆரம்பித்திருக்கிறது. எனவே முதன்முறையாக ஒரு கிராமத்தை அமைக்கின்ற அதிகார சபையை, அரசாங்கத்துடனான அதிகார சபையை, சமூகத்துடன் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய எங்களது சமூகத்தின் பிரதிநிதியும் செல்லக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட அதிகார சபையினூடாக வேலை திட்டத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு நிலைமை உருவாக்கியிருக்கிறோம். அவர்கள் எத்தனை வீட்டை கட்டினார்கள், எத்தனை கிராமத்தை கட்டினார்கள் என்கின்ற கணக்கெடுப்பதற்காக முதன்முறையாக வரலாற்றில் இத்தகைய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் இன்னும் சில வேலை திட்டங்களையும் இந்த 1 மாத காலத்திற்குள் வைத்திருந்தோம். இது எந்தளவு தூரம் இந்த தேர்தல் காலம் எங்களுக்கு அனுமதிக்கும் என்பதற்கப்பால் எங்களிடம் திடமான திட்டங்கள் இருக்கின்றன. எனவே நம்பிக்கையோடு நாங்கள் தெரிவு செய்கிற இவருக்குத்தான் ஆதரவு தெரிவிக்க போகிறோம் என்கின்ற வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்துக் கொண்டும், அடுத்து வருகின்ற பொது தேர்தலில் எங்களுக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டும் மக்களிடம் செல்வதற்கு தைரியத்தோடு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.